we are discussing the double entry system. Idhula double entry system, a scientific system of bookkeeping. Idu or scientific approach will explain complete things are recorded. Okay, idhula pre advantages irukku than the other system available, single entry system. We'll see that later. Double entry system la we don't have any errors and we'll be verifying and cross checking the errors now and then. Twofold effect. ஒன்று டெபிட், ஒன்று கிரெடிட். ஒன்று நமக்கு வரணும், நமக்கு ஒன்று வருதுன்னு நம்ம ஒன்று கொடுக்கணும். ஸோ ஒன்று வருது, ஒன்று கொடுக்கணும். ஸோ ரெண்டும் இருக்கணும். அதாவது இது பேர் டூ ஃபோல்ட் எஃபெக்ட்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஒன் ஹோல்ட் இஸ் யூஸ்வலி கால்ட் அஸ் டெபிட். இன் சிம்பிள் டிஆர்னு சொல்லுவோம், கிரெடிட் சிஆர்னு சொல்லுவோம். சார் டெபிட்டில் டிஆர் இந்த ஆர் இங்கேருந்து வருதுன்னா ஆக்சுவலாக டெபிட்டுங்கிற வேர்டே டெரைவ்டு ஃப்ரம் இட்டாலியன் லாட்டின். ஆட் டெபிட்டர் அப்படிங்கிறது இட்டாலியன் வேர்ட். ஆட் டெபிட்டர் அப்படிங்கிறது இட்டாலியன் வேர்ட். டிபேரி அப்படிங்கிறது லாட்டின் வேர்ட். அதில் ஷார்ட்டாக எழுதும்போது டியும் ஆரும் சேர்த்து எழுதுனாங்க, டியும் ஆரும் சேர்த்து, அதாவது இந்த டிஆர் வருது. டெபிட்னா என்ன அப்படின்னு சொன்னாக்க அசெட் இன்க்ரீஸ் ஆகுறதோ இல்லை எக்ஸ்பென்சஸ் பண்ணுறதோ இல்லை லைபிலிட்டிஸ் குறையிறதோ இதெல்லாம் நம்ம டெபிட்னு சொல்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட், நமக்கு செலவாச்சுன்னா டெபிட், நம்மளுடைய லைபிலிட்டிஸ் குறைஞ்சாலும் டெபிட். இன்னும் வைஸ் வர்சா கேஸ், அசெட் டிக்ரீஸ் ஆச்சுனாலோ இன்கம் வந்துச்சுனாலோ லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனாலோ அது பேர் கிரெடிட் நம்ம சொல்கிறோம். இதான் டூ ஹோல்ட் எஃபெக்ட் நம்ம சொல்கிறோம், டெபிட் அண்ட் கிரெடிட். டெஃபினேஷன் ஆஃப் முன்ரோ அண்ட் பாமர், பேட்லி பாய் இவங்களும் அதான் சொல்கிறாங்க. ஸோ டூ ஃபோல்ட் எஃபெக்ட்ஸ். whatever the benefit you give, for that equivalent benefit you need to receive அப்படிங்கிறது எங்களோட லாஜிக்காக இருக்குது. அதான் அந்த டெஃபினேஷன்ஸில் இருக்குது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டமில் வந்து எவ்ரி டிரான்சாக்ஷன் will have two aspects. அந்த டூ ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னா பெனிஃபிட் ஆர் வேல்யூ ரிசீவ் அண்ட் ஈக்குவலன் டு தட் கிவிங்காக இருக்கும். நம்ம என்ன பெனிஃபிட் ரிசீவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் நமக்கு கொடுக்குறதாகவும் இருக்கும். டூ ஆஸ்பெக்ட்ஸ் ஹேவ் டூ ஆர் மோர் அக்கௌண்ட்ஸ். டூ ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே ஒன்று பெனிஃபிட் வருது, இன்னொன்று பெனிஃபிட் கொடுக்குறோம். பெனிஃபிட் வருது, பெனிஃபிட் கொடுக்குறோம். அதுக்குள்ளே 2-3 அக்கௌண்ட் கூட இருக்கலாம். நாட் நெசசரி ஒன்லி 2 அக்கௌண்ட். பெனிஃபிட் கம்ஸ் இன் அண்ட் பெனிஃபிட்ஸ் கிவன். ஸோ டூ ஆஸ்பெக்ட்னு சொல்லணும், பெனிஃபிட் கம்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி. ஏ கிட்டேருந்து பெனிஃபிட் வருது, அதுக்கு ஏபிக்கு பெனிஃபிட் கொடுக்கணும். ஸோ இதுதான் டூ ஆஸ்பெக்ட். ஒன்று வருது, ஒன்று கொடுக்குறோம். வரது என்ன அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ப்ராப்ளி மல்டி ஸ்டோர் லைக் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் போகிறீங்க. அங்கே என்ன பண்ணுறீங்க, ஸ்டேஷ்னரி வாங்குறீங்க, ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்குறீங்க, அண்ட் ஈவன் ட்ரெஸ் ஆல்சோ அவைலபிள், ட்ரெஸ் வாங்குறீங்க. எவ்வளவு வாங்குறீங்க? இது ஒரு அக்கௌண்ட், இது ஒரு அக்கௌண்ட், இது ஒரு அக்கௌண்ட். ஈவன் குக்கிங் வேர்ட்ஸ், ப்ராப்ளி இந்த ஜூஸ் மேக்கர்லாம் வாங்குறீங்க. ஸ்டேஷ்னரி, ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் செலவு. ஒரு அங்கே போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் விற்றுருக்குறாங்க, லேப்டாப் வாங்கிட்டு வரீங்க. லேப்டாப் இஸ் an asset. ஸோ இது ஒரு அக்கௌண்ட், இது ஒரு அக்கௌண்ட், இது ஒரு அக்கௌண்ட். அதுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? கேஷ். த பெனிஃபிட்ஸ் கிவன் இஸ் ஒன்லி ஒன் அக்கௌண்ட். இது ஒரு அக்கௌண்ட், இது 3-4 அக்கௌண்ட் இருக்குது. ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ், பெனிஃபிட் ரிசீவ்ட், பெனிஃபிட் கிவன். அந்த பெனிஃபிட் ரிசீவ்ட் குட் பி 2 or 3 இருக்கலாம். மினிமம் 2 அக்கௌண்ட் இருக்கணும். தேர் வில் பி மோர் தென் 2 அக்கௌண்ட்ஸ் ஆல்சோ. 2 or more அக்கௌண்ட்ஸ் இருக்கணும். கட்டாயமாக பொருளை ஒன்று வாங்கினீங்க, பணம் கொடுத்தீங்க, 2 மினிமம். பொருளை வாங்கினீங்க, பணத்தை கொடுத்தீங்க, அப்புறம் தரேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. அப்புறம் தரேன்னு எழுதி கொடுத்துட்டா அது ஒரு அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட் சொல்லுவோம். வில் see that in detail. ஸோ ஒரு 2 ஆஸ்பெக்டில் 2 அக்கௌண்ட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மினிமம் 2 அக்கௌண்ட் இருக்கணும். அதுக்கு மேலே எத்தனை அக்கௌண்ட் கூட இருக்கலாம். அக்கௌண்ட்னா என்ன? வில் see that later. இதில் எவ்வரி டெபிட் ஷுட் பி ஈக்குவல் டு கிரெடிட். எவ்வரி டெபிட் ஷுட் பி ஈக்குவல் டு கிரெடிட். ஸோ இந்த டபுள் அக்கௌண்டிங் சிஸ்டம், டபுள் என்ட்ரி சிஸ்டமோடைய அட்வான்டேஜ் என்ன? அக்யூரசி நல்லாயிருக்கும். அண்ட் அசர்டைன்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ரிசல்ட். இந்த பிஸ்னஸ்னால் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சதா லாஸாக கிடைச்சதா? நீங்கள் டவுட் கேட்கலாம், சார் பெனிஃபிட் என்ன வந்துச்சோ பெனிஃபிட் கொடுத்தது ஈக்குவல் சார், அப்புறம் எங்கே சார் லாபம் இருக்கும்? உங்களோட ஆங்கிளில் பெனிஃபிட்ஸ் ரிசீவ்டு 100. இந்த ப்ராடக்ட் சூப்பர், 100 ரூபா ஒர்த்தி அப்படின்றேன். அதே இவர் அது 80 rupees வாங்கியிருப்பார். அவருக்கு 80 rupees தான் அப்படின்னு நினச்சி வாங்கினது, உங்களுக்கு 100 ரூபாய் ஒர்த்து நீங்கள் வாங்கினீங்க. அப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் பியோடைய ப்ராஃபிட். ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட்? தெர் இஸ் ஆல்வேஸ் அ ப்ராஃபிட். யூ திங்க் திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் ப்ராஃபிட்டபிள், இட்ஸ் ஒர்த் பேயிங் 100 நினைக்கிறீங்க. அவர்
he thinks that selling for 100 is worth, ஏன்னா அவர் அந்த 80 rupees வாங்கியிருப்பார். ஸோ அதனால் அவருக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ பெனிஃபிட் கிவன் அண்ட் பெனிஃபிட் ரிசீவ், அதை வச்சு அவங்களோட ப்ராஃபிட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அசர்டைன்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ரிசல்ட் அண்ட் கம்பேரிட்டிவ் ஸ்டடி. யூ கேன் கம்பேர் போன வருஷம் எப்படி ப்ராஃபிட் இருந்துச்சு, இந்த வருஷம் எவ்வளோ ப்ராஃபிட் இருந்துச்சு, போன வருஷம் எவ்வளோ சொத்து இருக்குது, இப்போ எவ்வளோ சொத்து இருக்குது, இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா, அந்த பிஸ்னஸோட நம்ம பிஸ்னஸ் நல்லா பண்ணுறாங்களா இல்லையா. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் யூஸ் ஆகுது. காமன் அக்செப்டன்சஸ், யார் வேணாலும் இதை அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற அந்த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் யூஸிங் டபுள் என்ட்ரி சிஸ்டமாக இருந்தால் டேக்ஸ் பே பண்ணுறது கவர்மெண்ட் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. கிரெடிட்டார்ஸ் கிட்ட உங்களை நம்பி கடன் கொடுக்கணுமே, உங்களுடைய ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் கொடுக்கணும்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் கொண்டு போய் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. பேங்க்கில் லோன் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய பேலன்ஸ் ஷீட் கொண்டு வாங்க, டபுள் என்ட்ரி சிஸ்டமில் போட்ட பேலன்ஸ் ஷீட் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இது யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாலும் இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டமில் ப்ரிப்பேர் பண்ணதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ். டிரான்சாக்ஷன்ஸ், ஒவ்வொரு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் மீன்ஸ் நார்மல் டிரான்சாக்ஷன்ஸ், ஏதாவது ஒரு நடவடிக்கைகள் இருக்குமா இல்லையா, தட் இஸ் கால்ட் டிரான்சாக்ஷன். த டிரான்சாக்ஷன்ஸ் வில் பி ஆஃப் 3. கேஷ் டிரான்சாக்ஷன், பணம் கொடுத்த பொருள் வாங்கினேன் அப்படின்னா கேஷ் டிரான்சாக்ஷன். கிரெடிட் டிரான்சாக்ஷன், பொருளை வாங்கிட்டு நான் 2 மாதத்துக்கு அப்புறம் தரேன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ். 2 தான் இருக்குது. நடுவில் பேங்க் மூலமாக சில டிரான்சாக்ஷன்ஸ் இல்லையா, இப்போ நீங்கள் பொருளை வாங்கிட்டு பணமும் தரதில்லை, அப்புறம் தரேன்னு சொல்ல கிரெடிட் கார்டில் ஸ்வாப் பண்ணுறீங்க, டெபிட் கார்டில் கொடுக்குறீங்க, செக் எழுதி கொடுக்குறீங்க. தோஸ் ஆர் கம்மிங் அண்டர் பேங்க் டிரான்சாக்ஷன். ஸோ கேஷ் பேங்க்குக்கு போகலாம், பேங்க்லேருந்து கேஷ் வரலாம். கேஷ் டெபாசிட் மெஷினில் பணத்தை போடலாம், இல்லை நீங்கள் பணத்தை போடலாம், உங்களுக்கு பணம் வரலாம். பணம் போடலாம் வரலாம், ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு பணமும் வரலாம் போகலாம். எப்படி கேஷை கொண்டு போய் பேங்க்கில் போடலாம், பேங்க்லேருந்து கேஷ் வரலாம். இன்னொருத்தர் கொடுக்கும்போது அவருடைய அக்கௌண்ட்டில் கொண்டு போய் பேங்க்கில் பணத்தை போடலாம், அவர் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் பணத்தை போடலாம். அதே மாதிரி கேஷ் டெபாசிட் மெஷின். ஓகே, சில ஏடிஎம்மில் வாசலில் பார்த்தீங்கன்னா சிடிஎம்னு கொடுத்துருப்பாங்க. கேஷ் டெபாசிட் ஏடிஎம் அண்டு சிடிஎம், ஏடிஎம்ஸ் கம் சிடிஎம்னு சொல்லியிருப்பாங்க. சில இடத்துல வெறும் ஏடிஎம் தான் இருக்கும். ஏடிஎம் சொன்னால் ஓகே, ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின். ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின் எங்களுக்கு புரிஞ்சதெல்லாம் எனி டைம் மெனி சார் வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பேன்ஷன் ஃபார் தட். சிடிஎம்னா கேஷ் டெபாசிட் மெஷின். நீங்கள் ஸ்வைப் பண்ணி கார்டை யூஸ் பண்ணி பணத்தை எடுக்கிறீங்க, பணத்தை உள்ளே போடணும்ல பண்ண முடியுமானா பண்ணலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பேர் சிடிஎம், கேஷ் டெபாசிட் மெஷின். டெபிட் கார்டு இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆன்லைன் மூலமாக ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற நெஃப்ட் சிஸ்டம், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஆர்டிஜிஎஸ் சிஸ்டம். 2 மெத்தட்லையும் நீங்கள் பண்ணலாம். ஆர்டிஜிஎஸ் ஹேஸ் மோர் ஃபெசிலிட்டிஸ் தென் நெஃப்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டூ, ரைட். அண்ட் செக் மூலமாகவும் கொடுக்கலாம், அல்லது பேங்க்கில் இன்டிமேட் பண்ணிடலாம். ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மாதம் சார் இந்த அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்துட்டே வந்துடுங்க. லோன்லாம் வாங்கினாங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரெடியூஸ் பண்ணிட்டே போயிடுவாங்க. அது பேர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அது பேர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம், இசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லோன்லாம் வாங்கினீங்கன்னா அதுக்குரிய மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் ஆட்டோமேட்டிக் உங்கள் அக்கௌண்ட்டில் உங்களை கேட்காமலே டெபிட் பண்ணிட்டே போயிடுவாங்க. அது பேர் இசிஎஸ், எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம். யூ இன்ஸ்ட்ரக்டட் த பேங்கர், தட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிமைன்ஸ் ஸ்டாண்டிங் ஃபார் லாங் பீரியட். இந்த லோன் கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் என்கிட்ட கேட்காதீங்க, செஞ்சுட்டே இருங்க அப்படிங்கிறது ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். தட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாண்ட்ஸ் அன்டில் ஐ கேன்சல் இட். சார் இன்வெல் பண்ணாதீங்கன்னு சொல்கிற வரைக்கும் அது போயிட்டே இருக்கும். அதான் தான் பேர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ தீஸ் ஆர் த வேஸ் வி ஹேவ் த பேங்க் டிரான்சாக்ஷன். இஸ் இட் கிளியர்?